ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைரவி சிந்து கிட்ட சொல்றாங்க, நீ சிவா கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணதா வந்திருக்கு. அதுக்கான வெரிஃபிகேஷனுக்காக கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் எப்ப அந்த மாதிரி எல்லாம் கையெழுத்து போட்டேன், அந்த மாதிரி நான் எதுவுமே அப்ளை பண்ணலையேன்னு சொல்றாங்க. ஒருவேளை சிவா இதை வேலையை செஞ்சிருக்கலாம் இல்ல, ஏன்னா உன் கூட வாழ்றதுக்கு சிவாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதனால கூட அவர் இப்படி பண்ணிருக்கலாம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கு, டாக்டர் கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பைரவி கிட்ட சொல்றாங்க. நீ மட்டும் தான் எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க, கடைசியில பத்தியா உனக்கே தெரியாம இந்த பேப்பர்ல சைன் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சிந்து யோசிச்சு பாக்குறாங்க. சிவாவோட தங்கச்சி ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டது ஞாபகம் நேரா சிந்து நேரா போயிட்டு மகா கிட்டையும் அதே மாதிரி சிவாவோட தங்கச்சி கிட்டையும் கேக்குறாங்க. நான் கையெழுத்துன்னு ஒண்ணு போட்டதுன்னா நீ கொடுத்த பேப்பர்ல தான் அதுல ஆதார் கார்டுல பேர் இணைக்கணும், அப்படி இப்படி நல்லா சொல்லி தானே கையெழுத்து வாங்கினன்றாங்க. உடனே மகா, ஆமாடி, என் பையனுக்கு பொண்டாட்டியா நீ இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்ல, ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்காக நான் தான் உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினேன், அதுக்கு என்னடி இப்பன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சிந்து, இப்படிப்பட்ட வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, என்கிட்ட தெரியாம கையெழுத்து இப்படி வாங்கியிருக்கீங்களேன்றாங்க. நீ படிக்காத தற்கூரி, நீ படிச்சு கையெழுத்து போட்டிருக்கணும், நாங்க நீர்ன இடத்துல நீ கையெழுத்து போட்ட, இப்ப டைவர்ஸ் ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் பண்ண வேலைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போடு, இது ஒரே வழி மட்டும்தான் உனக்கு இருக்கு, இதை தவிர வேற வழி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சிந்து. இப்ப சிந்து என்ன செய்ய போறாங்க, சிவாவுக்கு சிந்து விவாகரத்து கொடுப்பாங்களா, இல்ல சிவா அதை தடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.